வீசிங் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா இந்த 5 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வீசிங் அடிக்கடி வரவங்க இந்த அகர்பத்தி அதிகமாகவோ, வாசனை அதிகமா ரூம் ஃப்ரெஷ்னரோ, சென்ட்டோ இந்த மாதிரி வாசனை அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது அவங்களோட வீசிங் எபிசோட்ஸை அதிகப்படுத்தும். நம்பர் 2 பாத்தீங்கன்னா, இவங்க சரியான நேரத்துக்கு தூங்கி அந்த 8 hours ஆஃப் குட் ஸ்லீப்பை மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த வீசிங் பிரச்சனை அலர்ஜினால தான் உருவாகுது. ஸோ இந்த அலர்ஜி தூக்கம் இல்லைன்னா ரொம்ப அதிகமாகவே நடக்க செய்யும். நம்பர் 3 பாத்தீங்கன்னா, சில பேருக்கு சில உணவு ரெஸ்ட்ரிக்டடா இந்த வாட்டரி வெஜிடபிள்ஸோ இல்ல திடீர்னு வந்து இந்த சுகர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது அதிகமான இந்த எபிசோட்ஸ் வர செய்யலாம் இந்த வீசிங் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் 4 பாத்தீங்கன்னா, நீங்க செல்ஃபா மெடிசன்ஸை மெடிக்கல் அப்போதைக்கு வாங்கி போட்டுக்கிறது அப்போதைக்கு குறைய செய்யற இந்த வீசிங் பிரச்சனையை அப்புறமா இதை விட அதிகமா ஆக்க செய்யலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்காதீங்க. நம்பர் 5 பாத்தீங்கன்னா, ஆஸ்மா இருக்குன்றதுனால நீங்க வந்து எக்ஸசைசஸ்லாம் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு இந்த பிரச்சனையை இன்னுமே அப்படியே தான் இருக்க செய்யும். ஸோ எக்ஸசைஸ் மைல்டா அப்பப்ப உங்களால முடிஞ்ச எக்ஸசைஸை இந்த மாதிரி வாக்கிங், கார்டியோ லைக் எக்ஸசைசஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பிரீத் ரேட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்டா இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு திறன் வளர சான்ஸ் நிறைய உண்டு. ஸோ ஆஸ்மா பொறுத்த அளவுக்கு ஹோமியோ மெடிசன்ஸ் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். காலப்போக்கில் இந்த மெடிசன்ஸ் காலம் ஃபுல்லாக எடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் அப்போதைக்கு மட்டும் எடுத்து இந்த பிரச்சனையை சீக்கிரமா சரி பண்ணக்கூடிய அந்த புரோட்டோகால் ஹோமியோபதியில உண்டு. இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு கன்சல்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம்.